ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி வீடியோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது, உங்கள் கசின் வளகாப்பு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இந்த வீடியோ போடல அப்படின்னு. அவங்ககிட்டேருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து லேட். ஃபெப் 3 பார்த்தீங்கன்னா வளகாப்பு. நாங்கள் ஃபெப் 2 மதியமாக ஞாயிற்றுக்கிழமை வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ வளகாப்புக்கு நான், தம்பி, தீபி 3 பேர் தான் போயிருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவ் கிடைக்கல. அவர் எங்களை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டார். மாமா வந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டாங்க. அத்தை வந்து மாடு பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து வீட்டில் இருந்துட்டாங்க. அன்றைக்கி நான் இந்த ரெட் கலர் சாரீ தான் கட்டியிருந்தேன். சில்க் லவ் அப்படிங்கிற பேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. மடிப்பு வந்து சூப்பராக நின்றுச்சு. சாரியில் வந்து அந்த செல்ஃப் ப்ளவுஸே தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒரு ஹாட் அண்ட் சிம்பிளாட்ட கொடுத்து அப்படியே பானை கன்வெர்ட் பண்ணி கீழே பார்டர் வச்சு சென்டரில் 2 நாட் வந்து சின்னதாக கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து எல்போ ஸ்லீவ்ஸ் வச்சு சின்னதாக பஃப்பு, முன்னாடி பார்த்தீங்கன்னா வீனேக் வச்சுருந்தேன். நான் ஃபுல் வியூ காமிக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கிற ஐடியாலாம் இல்லை. ஸ்கூலுக்கு அதிகமாக லீவ் போட முடியாது. ஃபங்க்ஷன் முடிஞ்சு அன்னைக்கு மதியமே வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறதா. அதனால் ஃபங்க்ஷனுக்கு போகிற திங்ஸ் மட்டும் ஒரு சின்ன பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஊருக்கு போகிறோம் அப்படின்னாலே எங்கள் குட்டி கார்டன்லேருந்து ஏதாவது காய்கறி, கீரை ஏதாவது ஒன்று வந்து கொண்டு போவேன். அன்றைக்கி நானே மறந்துட்டேன். அத்தை தான் வந்து 3 சொரக்காய் இருக்குது, பறித்து தரேன், கொண்டு போன்னு வந்து பறித்து கொடுத்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு சுகர் கொஞ்சம் அதிகமானனால கொஞ்ச நாளாக சொரக்காய் ஜூஸ் வந்து குடிச்சிட்ருக்காங்க. அதனால் சொரக்காய் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். அத்தை வந்து அன்னைக்கு தான் அபிக்கு வந்து முறுக்கு சுட்டு பச்சரிசி மாவெல்லாம் வந்து இடித்து கொடுத்தாங்க. நீங்கள் ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஊருக்கு கிளம்பி ஃபஸ்ட்டு என் தம்பி ஒய்ஃப் அபியை போயிட்டு ஊரில் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் என் கசின் ஸ்னேகா வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். தீபியோட ட்ரெஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது நாங்கள் எடுத்த ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. நாங்கள் ஜூடியோவில் வந்து எடுத்திருந்தோம். எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. நிறைய நாளாக இருக்க போகிறதுல ஒரு நாள் தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா 2 முகமும் வந்து வாடி போயிடுச்சு. வர வரைக்கும் எங்கள் மாமாவுக்கு வந்து மனசே இருக்காது. நாங்கள்லாம் வீட்டில் இருந்தால் தான் அவர் வந்து ஹாப்பியாக இருப்பார். ஊருக்கு ஈவினிங் வந்துட்டு அபியை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு ஒரு 7 மணி வாக்கில் என் மாமா பொண்ணு வீட்டுக்கு, அதாவது வளகாப்பு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா வெளியே தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிளேட் டெக்கரேஷன் எதுவுமே வெளியில் சொல்லலை. நாங்களே தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தேவையானது எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் நான் என்னோடய கசின் அவங்களோட இன்லாஸ்லாம் வந்து காமிக்கும்போது இவங்க கீதா மிஸ் தானே, பவானி ஸ்கூல் மிஸ் தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆமாம், அவங்க அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க தான் என்னோடய கசினோட மதர் இன் லா. அவங்களோட வீடு தான் இது. அவங்க பையனுக்கு தான் என்னோடய மாமா பொண்ணை வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. மறுபடியும் அடுத்த நாள் மண்டபத்துக்கு தான் வந்தாங்க. நான், தீபி, அப்புறம் ஸ்னேகாவோட அம்மா, நான் அக்கான்னு தான் வந்து கூப்பிடுவேன். எல்லோ கலர் சாரீ கட்டியிருக்காங்கள, அவங்க தான் ஸ்னேகாவோட அம்மா. ஸோ நாங்கள் மட்டும் இருந்து பிளேட் டெக்கரேஷனுக்கு என்னென்ன வேணும், காலையில் அவசரத்தில் எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது, கன்ஃபியூஸ் ஆகிருன்னு தேவையானது எல்லாமே கட்டப்பையில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். லேகனையும் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட ஈரோட்டுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டேன். இருந்தால் எங்களை வந்து வேலை செய்ய மாட்டான், யாரோ ஒருத்தர் அவங்க கூட இருக்கணும்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இல்லாமல் அப்பா அம்மா கூட இருந்து பழகிட்டான்.
இது வரைக்கும் ஃபேமிலியில் நடந்த எல்லா ஃபங்க்ஷனுக்குமே பிளேட் டெக்கரேஷன் வெளியே தான் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்களே ரெடி பண்ணியிருந்தோம். நானும் தீபியும் பின்ட்ரெஸ்ட், யூடியூப்னு அங்கங்கே தேடி தேடி பிடிச்சி ஒவ்வொரு டெக்கரேஷனும் வந்து பண்ணியிருந்தேன். என்னோடய பெரிய அக்காவுமே அடுத்த நாள் வந்து நிறைய டெக்கரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. தேங்காய் மட்டும் பார்த்தீங்கன்னா நார் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பூசி வச்சுட்டோம். காஞ்சிட்டா அடுத்த நாள் பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். அடுத்த நாள் கட்டுற சாரியுமே பார்த்தீங்கன்னா நானும் ஸ்னேகாவும் சேர்ந்து ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டோம். காலையில் எழுந்து எப்படியும் வந்து அவசரப்படுத்துவாங்க, அறக்க பறக்க எல்லாமே பண்ண முடியாது. நாங்களே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ தீபி பண்ண டிஐஒய் பார்த்தீங்கன்னா மாமரத்து இலை தான். நிறைய ஐட்டம்ஸ் வந்து மாமரத்தோட இலையை வச்சு தான் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து ரொம்ப நேரம் வாடாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆக மடித்து அதை வந்து ஸ்டாப்லர் பண்ணி அது ஒரு ஷேப்பில் வச்சோம். இதெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் சென்டரில் வச்சு சைடில் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரெடி பண்ணி வச்சோம். வீட்லேயே கொஞ்சம் தேவையான இலையெல்லாம் பறித்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ காலையில் சாப்பாடுமே பார்த்திங்கன்னா வீட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு 8:30 மணி வாக்கில் மண்டபத்துக்கு வந்து கிளம்பியாச்சு. மண்டபம் பார்த்திங்கன்னா என் தம்பியோட நிச்சயதார்த்தம் நடந்த அந்த மஹால் தான். பவானி பைபாஸில் இருக்க கும்கி மஹால். அவங்க எல்லாம் முன்னாடி கிளம்புனதுக்கப்புறம் பின்னாடி நாங்களும் வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இல்லை நீட்டாக ரெடி பண்ணி வந்து பண்ணியிருந்தோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா பிளேட் டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அந்த மாமரத்தில் ஸ்டாப்லர் பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டார்க் செவந்தி பூ வந்து மெரூன் கலர் வந்து வச்சு ஆரஞ்சு ஃப்ரூட் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தோம். நல்லா எடுப்பாக வந்து தெரிஞ்சுது. இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு பிளேட்டும் ரெடி பண்ண அடுத்து என்ன பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சு பண்ணோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. காஸ்ட் எஃபெக்டிவ், ஈகோ ஃப்ரெண்ட்லியும் கூட. வெளியில் இருந்த மரத்தில் இருந்த தலையெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தோம். தேங்காய் தட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வச்சோம். அப்புறம் என்னோடய அக்கா பார்த்திங்கன்னா அது நல்லா இல்லை அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. வெத்தலை தட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. மாதுளம்பழ தட்டுக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இலை வச்சுருந்தோம். அந்த செம்பருத்தி பூவோட இலையோட ஷேப், கலர் மாதுளம்பழத்துக்கு வந்து நல்லா எடுப்பாக இருந்தது. ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இலை வந்து வாடி போச்சு. இதே ஷேப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரச மரத்து இலை. அது கிடைச்சாலும் இதுக்கு பதிலாக நீங்கள் அதை வச்சுக்கலாம். அது ரொம்ப நேரம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்களுக்கு முன்னாடி தெரியல நாங்கள் தான் ரெடி பண்ண போகிறோன்னு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் எங்கள் ஊர்லேருந்தே இலையெல்லாம் வந்து பறிச்சிட்டு வந்துருப்போம். ஒவ்வொரு பிளேட்டும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பிளேட் டெக்கரேஷன்லாம் வந்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ண ஒரே ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிளேட் தான். நான் ஆல்ரெடி வந்து இது நான் பார்த்துருக்கேன். சரி நாமளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போன்னு டபுள் சைட் டேப் வந்து வாங்கிட்டு வர சொல்லி அதை வந்து ரொம்ப மெல்லிஸாக வந்து கட் பண்ணி ஒட்ட வச்சு அதுக்கு மேலே வந்து சாக்லேட் வந்து லைனாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெருசு பெருசா வைக்காத.
ஸ்னேகாவுக்கு லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் நிறையா வந்துருச்சு. அதனால் ரொம்ப சிம்பிளாக மேக்கப் இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தா. சரி நாமளே பண்ணி விட்டுடலான்னு மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து புக் பண்ணல. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அக்கா வந்து பண்ணுவாங்க. நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் ஸ்னேகாவுக்குலாம் நிறைய டைம் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ எங்கள் அக்கா மருமக பார்த்திங்கன்னா அந்த போஸ்டிங் எடுத்துட்டா. ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாகவே அவள் தான் பண்ணியிருந்தா. ஹேர் டூ மட்டும் ஃப்ரெஞ்ச் ப்ரைட் மட்டும் நான் போட்டு விட்டுருந்தேன். ஃபைனலாக எல்லோரும் சேர்ந்து பூ ஜுவல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டாச்சு. என்னோட கெட் ரெடி வித் மீ கூட ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் நான் எப்படி அறக்க பறக்க வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன்னு. என்னால் இப்போ போட முடியல, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். வளகாப்பு டைமிங் பார்த்தீங்கன்னா 12 to 1 வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 10:45 அந்த வாக்கிலே பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டோம். ஒரு 1 hour பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து அப்படியே ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண தட்டு எல்லாமே விநாயகர் கோவிலில் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி வளகாப்பு வந்து ஸ்டார்ட் ஆகும். என் தம்பி ஒய்ஃப் அபி வந்து வளகாப்புக்கு வரலையான்னு வந்து கேட்பீங்க. அவளுக்கும் பார்த்திங்கன்னா 8 month வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப வந்து ட்ராவல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் சைடில் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, எல்லோரும் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஒருத்தரோட வளகாப்பு வந்து இன்னொருத்தர் அட்டன் பண்ணக்கூடாது, அந்த சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு. என் தம்பி ஒய்ஃப் அபி வளகாப்புமே பார்த்திங்கன்னா ஸ்னேகா வந்து அந்த ரீசன்னால தான் வரல. அப்போ வந்து ஒரு 2 month or 3 month வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான்னு வந்து நினைக்கிறேன். அதனால் வந்து அவள் வரல. அபினாலையும் இப்போ வந்து 8 month ஆனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணான்னு வந்து வர முடியல. பட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. விநாயகர் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் பிளேட்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், வளகாப்புக்குன்னு தனியாக வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். முகூர்த்தத்தன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதே தான் வளகாப்புக்கும் வந்து போடுவோம். இந்த வளகாப்பு நிலைன்னு எத்தனை வளகாப்பு பண்ணாலும் இதே ட்ரெஸ் தான் வந்து போடணும். ஸ்னேகாவோட முகூர்த்த சாரியும் தம்பி வந்து முகூர்த்தத்தன்னைக்கு போட்ட பட்டி வெட்டி சட்டையும் வந்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு போட போகிற வளையலையும் வச்சு பூஜை பண்ணிவிட்டு மேலே வந்து குங்குமம்லாம் வச்சு விட்டு சந்தனம்லாம் பூசிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேம்பு வளையல்னு சொல்லுவாங்க. வேப்பந்தலையோட குச்சியில் வந்து வளையல் பின்னிருப்பாங்க. அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கண்ணாடி வளையல் போடுவாங்க. கண்ணாடி வளையலும் பார்த்திங்கன்னா ஒரு கையில் 10 இன்னொரு கையில் 11 தான் வந்து இருக்கணும். அதுவும் ஒரு கை ஃபுல்லாக க்ரீன் கலர் இருக்கணும், இன்னொரு கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான் இருக்கணும். வேறு எந்த கலருமே வந்து போட மாட்டாங்க.
வளையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து சந்தனம் பூசி பொட்டு வச்சுடுவாங்க. நான் வந்து ஸ்னேகாவுக்கு சித்தி முறை, நாங்கள் அக்கா தங்கச்சி யாருமே வந்து பொட்டு வைக்க முடியாது. ஏன்னா எங்கள் மாமா பொண்ணு தானே, சித்தி முறை தான் வேணும். அண்ணி முறை இருக்கவங்க, அத்தை முறை இருக்கிறவங்க, அம்மாயி இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கலாம். நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் அண்ணியெல்லாம் போயிட்டு பொட்டு வச்சுட்டு வந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தா. அந்த சந்தனம் பூசின கன்னத்தோடு பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருந்தது பார்க்குறக்கு. வளையல் போட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே வளைகாப்பு வந்து முடிஞ்சுது. பொட்டு வைக்க வேண்டியவங்கலாம் வந்து ஒவ்வொருத்தராக பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. நமக்கு போடுறதுக்கெல்லாம் வளையல் வாங்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் எங்கள் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி வளையல் வந்து தேடி தேடி போட்டிருந்தோம். எனக்கு ரெட் கலர் வளையல் நிறைய கிடச்சிது. ஆனால் என் சைஸை வந்து கிடைக்கல. கடைசியாக தேடி பிடிச்சி போடுறக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஃபங்க்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வளைகாப்பு சாப்பாடு அப்படின்னாலே தனி ஸ்பெஷல் தான். 5 வகையான வெரைட்டி ரைஸ் வச்சு சாப்பாடு, சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், தயிர், வடை, அப்பளம், பாயாசம், பொரியல், ஸ்வீட்டு அப்படின்னு ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்து சாப்பிட்ட திருப்தி வந்து கிடைக்கும். இவங்க வளைகாப்பில் போட்ட தக்காளி சாதம் ரெசிபி கூட ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அம்மா நிறைய டைப்பு செய்வாங்க. அதில் அதுவும் ஒரு டைப்பு. அதை மறந்தே போயிட்டாங்க. எனக்கும் வந்து மறந்தே போச்சு. டக்குன்னு சாப்பிடும்போது வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் அம்மாட்ட ரெசிபி கேட்டு கூட உங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லோரும். லேகன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தோடையும் மிங்கிள் ஆக மாட்டான். ஆனால் கல்யாணம் ஆன புதுசுலேயே பார்த்திங்கன்னா பிரணேஷ் தம்பியோட நல்லா வந்து மிங்கிள் ஆகிட்டான். ஊருக்கு வந்தால் நல்லா வந்து விளையாடுவான். லாஸ்ட் ஒரு 1 இயராக அதிகமாக நாங்கள் ஊருக்கு வந்து போயிட்டுருக்கனால இப்போ எல்லாத்தோடையுமே வந்து பழக ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஸ்னேகாவோடு சேர்ந்து ஃபோட்டோ ஷூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணா பொண்ணு வந்து லேகன் கிட்ட ஒன்று பண்ணுவா பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எவ்வளோ க்யூட்டாக பண்ணா பார்த்தீங்களா, பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த வளைகாப்பு நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மதியமாக ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.